பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இந்த நாளில் ஆண்டுடைய ராஜ்யத்தை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று சொல்லி. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுதும் நீதி நிறைந்ததாயிருக்கும், சமாதானம் நிறைந்ததாயிருக்கும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டதாயிருக்கும். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட தேவ நீதியை நிறைவேற்றுகிறவர்களாய், சமாதானம் பண்ணுகிறவர்களாய், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தினால் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு இப்படிப்பட்ட தகுதிகள் மட்டும் இருந்தால் போதும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. நாம் தேட வேண்டிய முதல் காரியம் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது நிச்சயமாகவே எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு ஈவாக நிறைவாக தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நாம் ஆசீர்வாதங்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம் தேட வேண்டும். அப்பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் நமக்கு அருளி செய்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 35ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். தாவீது எழுதுகிறார், என் நாவு உமது நீதியை சொல்லிக் கொண்டே இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் தேவ நீதி நிறைந்த ஒரு இடம். ஆகவே ஆண்டவருடைய நீதியை எப்பொழுதுமே நாவு சொல்லிக்கொண்டே இருக்கும். அவர் நீதி உள்ள தேவன். ஆகவே நாள் முழுவதும் உமது துதியையும் என் நாவு சொல்லிக் கொண்டிருக்கும் என்று தாவீது எழுதுகிறார். தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய நீதியை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய நாவு தேவனுடைய நீதியை குறித்தே பேசிக்கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாள் முழுவதும் அவர்களுடைய நாவு ஆண்டவருடைய துதியை சொல்லிக் கொண்டே இருக்கும், ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும். ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று சொல்லி. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுதும் சந்தோஷமாய் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிற ஒரு ராஜ்யம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் நிறைந்ததுதான் தேவனுடைய ராஜ்யம். ஆகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது அவருடைய பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற நிறைவான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காணமாட்டீர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் சமாதானம் நிறைந்ததாயிருக்கும்.
அந்த ராஜ்யத்திலே நீதியும் சமாதானமும் என்றும் நிறைந்திருக்கும். ஆகவே தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அவர் வாசல்களிலே நாம் துதியோடு பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாசல்களை துதி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே துதி இருக்கிற இடத்துல கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிறார். ஆகவே உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அங்கே குறைவை காண மாட்டீர். எப்பொழுதும் நிறைவு, நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியின் நிறைவினால் உண்டாகிற ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். ஆகவே அந்த தேவராஜ்யத்தை நாம் அடையும்படி நாடுவோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது என்று இங்கே எழுதுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அதை உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை சொந்தமாக்கி கொண்டேன், அந்த வார்த்தையை உள்வாங்கி கொண்டேன், அந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையை நான் அமைக்க ஆரம்பித்தேன் என்று சொல்லுகிறார். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. கர்த்தருடைய வசனம், அவருடைய வார்த்தைகள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அவருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலே வார்த்தைகள் நிரம்பி இருக்கும் பொழுது தேவ ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுகிறது. நாம் எப்பொழுதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உள்ளவர்களாய் இருப்போம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், தேவ ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு தேவ சந்நிதியில் வருவார்கள். அவர்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். அவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும். ஆகவே இன்றைக்கு அந்த தேவ ராஜ்யத்தின் சந்தோஷத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவ ராஜ்யமாய் மாறுவதாக. புசிப்பும் குடிப்பும் மாத்திரம் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தையும் ஒவ்வொருவரை நிறைவாய் பெற்று எப்பொழுதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வீராக. அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவதாக சொல்லி ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.